பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை பொழுது எப்படி இருக்குது? மகிழ்ச்சியா இருக்குதா? அல்லது இன்றைக்கு எழும்பும் போதே துக்கம், பாரம், பிரச்சனை, கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? ஒன்னும் பயப்படாங்க. உலகத்துல இருக்கும்போது பிரச்சனை வரும் போகும், போராட்டம் நெருக்கலாம் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் சொன்னால உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஜெயம் கொடுத்து நடத்துவேன்னு அர்த்தம். அதனால பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. சரியா? சரி, இந்த கட்டடம் ரொம்ப அழகா இருக்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட் கட்டடம் தான், லண்டன்ல இருக்குது. ரொம்ப அழகான கட்டடம், பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குல்ல. அதனுடைய வடிவமைப்பு ரொம்ப அழகு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ரொம்ப அருமையான ஒரு இடம் இது. இந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களை வகுக்கிற இடம் இது. இங்கேதான் இந்த நாட்டினுடைய தலைவர்கள்லாம் கூடி உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு இடம். எல்லா நாட்டுக்குமே பார்லிமெண்ட் தானே, அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் தான் இது. இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் சொன்னால உலகத்தில் உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆமாங்க, அப்படிதான் இருக்குதுங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை, பிசினஸ்க்கு போனா நெருக்கம், எங்க போனாலும் உபத்திரம் பாடு. ஊழியன்னா அவ்வளவுதான், இதை விட பெரிய போராட்டமா இருக்குது. அப்படிதான். ஆனா நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிப்பீங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? ஏசு என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஏன் ஜெயிக்கணும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அவர் ஏன் ஜெயிக்கணும்? ஏன்னா நமக்காக, நாம் ஜெயிப்பதற்காக ஒரு வெற்றி சிறந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணுமான என்ன செய்யணும்? விசுவாசம். விசுவாசத்தினாலதான் உலகத்தை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். என்ன விசுவாசம்? உலகத்தில் இருக்கிறவனும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், சாத்தானை காட்டில என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் எத்தனை பிரச்சனை, போராட்டம் சூழ்ந்து வந்தாலும் இதையெல்லாம் ஜெயித்த ஒரு இயேசு என்னோடு இருக்கிறார். அதான் விசுவாசம். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிற, அவரிடத்தில் சேருகிற பிள்ளைகள் அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எங்க வீட்டுல இருக்கிறார், எங்க போனாலும் கூட இருக்கிறார், அவர் எனக்கு இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். 2வது, நான் அவரை நோக்கி ஜெபித்தால் பதில் தருகிறார், எனக்காக அற்புதம் செய்கிறார், எனக்காக செயல்படுகிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். இதை விசுவாசித்தீங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்கலாம். விசுவாசத்தினால தான் ஜெயிக்க முடியும். ஒரு காலத்துல இங்கிலாந்து தேசத்தை விக்டோரியா மகாராணியார் ஆட்சி செய்த சமயத்துல உலகத்தின் பல தேசங்களை இவர்கள் ஆட்சி செய்தாங்க. பாருங்க, இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது போன்ற நிறைய நாடுகள் இவங்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பல பகுதிகளை இவங்க ஆட்சி செய்து கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன தேசம்தான், ஆனா இவங்க முழு உலகத்துல நிறைய நாடுகள் ஆட்சி செய்து வந்தாங்களே. அது எப்படி என்று விக்டோரியா மகாராணியார் இடத்துல ஒரு முறை கேட்டாங்க. எப்படி நீங்க இவ்வளவு சின்ன தேசம் இங்க உட்கார்ந்து கொண்டு முழு உலகத்திலும் பல தேசத்தை ஆளுகை செய்றீங்க, ஜெயிக்கிறீங்க என்பதா கேட்ட போது அவங்க சொன்னாங்க, வேத புஸ்தகத்தை எடுத்து காண்பித்து இதுதான் ரகசியம் என்று. அவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க, இந்த வேதாகமத்தின் தேவனை விசுவாசித்தாங்க, அவர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் என்பதை விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசத்தினாலதான் அவங்க ஜெயித்தாங்க. அதை அவங்களே சொல்லி இருந்தாங்க. அதேதான் நீங்க ஆண்டவர் சொல்றார், உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன் விசுவாசத்துல சொந்து போனீங்க? உங்களுடைய விசுவாசம் பெருகணுமானா வேத வசனத்தை தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்கத்தான் விசுவாசம் பெருகுன்னு வசனம் சொல்லுகிறாரு. பைபிள் வாசிக்காதவங்களுக்குள்ள விசுவாசம் வராது, விசுவாசம் பெருகாது. அதனால தான் தினமும் வேதத்தை வாசிக்கணும், வசனத்தை உங்களுடைய இருதயத்துல பதித்து கொள்ளணும், உங்களுடைய விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசத்தை வைத்து உலகத்தை ஜெயிக்கலாம். இன்றைக்கு நீங்க ஜெயிப்பீங்க. இதுவரை தொடர்ந்து வந்த போராட்டத்துல இன்றைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்குவார். ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க,
ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னோடு இருப்பதை விசுவாசிக்கிறேன், எனக்காக யாவற்றை செய்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன், வேத வசனத்தை விசுவாசிக்கிறேன், வேதாகமத்தின் தேவனை அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.